தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாஜக எதிர்ப்பை அறுவடை செய்வதற்காக திரு இபிஎஸ் இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாரா? அது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்படி செய்யலாம், நிச்சயமா அப்படி இருக்கலாம். ஏன்னா இன்னைக்கு பாஜக எதிர்ப்பை யார் அறுவடை செய்யறது? நீ பாஜக போட்டியில் இல்லை, வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியில் இருந்தாங்க, சட்டமன்ற தேர்தலில் அவங்க போட்டியில் இருக்க போவதில்லை. அப்படிங்கிறப்ப அது அவங்களுக்கே தெரியுது. அதனால தான் பட்ஜெட்டில் ஒன்றுமே சொல்லிக்கல. அவங்க நம்ம வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, சின்ன நுழைவு இருக்குதுன்னு தெரிஞ்சால் கூட அவங்க பல விஷயங்களை சொல்லியிருப்பாங்க. உதாரணமாக நீங்கள் பெரிய தயாரிப்பில் அதிமுக இருக்கிறாங்க, ஏன் தோல்வி அடைஞ்சோன்னு சொல்லி ஒவ்வொரு தொகுதி வாரியாக அவங்க நிர்வாகிகளை கூப்பிட்டு வச்சு பேசுகிறாங்க. அதே மாதிரி திமுக இவ்வளோ முன்னாடியே தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு அமைச்சு அது செயல்பாடுகளில் இறங்கிட்டாங்க. இந்த முனைப்பு என்ன காட்டப்படுது பாஜகவில்? ஒன்றுமே கிடையாது. அந்த மாதிரியான ஒரு ஆலோசனை கூட்டம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தமிழ்நாட்டில் இல்லை. அது கூட இல்லாமல் இருந்தால் பரவாயில்ல. ஆனால் விரக்தியின் எல்லைக்கு போய் நான் அரசியல் விட்டு போகக்கூட தயாராக இருக்கேன்னு சொல்லி மாநில தலைவர் பேசுகிற அளவுக்கு தான் மோசமான நிலைமையில் அவங்க இருக்காங்க. அதை இந்த பட்ஜெட்டில் நீங்கள் அஸ் அ ஹோல் பார்த்தீங்கன்னா எங்கெங்கே தங்களுக்கு ஆதரவு தளம் கிடைக்கலையோ, ஆந்திராவுக்கும் பீகாருக்கும் அவங்க ஆதரவு தேவை என்பதற்காக கொடுத்த சலுகைகளை தவிர்த்து எங்கெங்கே தங்களுக்கு ஆதரவு தளம் இல்லையோ அங்கெல்லாம் புறக்கணிக்கப்பட்டிருக்கு. அவங்க ரொம்ப கிளியராக இருக்கிறாங்க. ஒரு எம்பி வந்தாலும் கேரளாவில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னு மந்திரி பதவி தர்றாங்க. ஆனால் பல இடங்களில் கொடுக்கவே இல்லை.